மக்களே, டி ஸ்டாக் சொல்றது உண்மைதான். நான் 1,7,894,156வது சீடன் இயேசுவுக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. மக்களே, திருவள்ளுவர் இயேசுவுடைய ட்ரில்லியன், பில்லியன், மில்லியன், 1000, 100 டிசைபிள்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த தகவல் மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க தேடி பார்க்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க, ஆனா நீங்க வச்சிருக்க பைபிள்ல அது கிடையாது. இது ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் எங்க இருக்கோ அங்க இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட பைபிள்ல தான் இந்த தகவல் இருக்கு. இந்த பைபிள் இந்த உலகத்துல யார்கிட்டயுமே கிடையாது. இது என்னை போன்ற ஆட்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கும். இந்த தகவல் அதுல இருக்கு. அந்த மத்தேயு சாப்டர்ல பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் மட்டும் இல்ல, கன்ஃபியூஷியஸ், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, லியோ டால்ஸ்டாய் இவங்க எல்லாருமே இயேசுடைய சீடர்கள் தான் அப்படின்ற தகவலும் அதுல இருக்கு. இதெல்லாம் நீங்க தேடணும்னு முயற்சி பண்ணாதீங்க. இது ஞானக்கண்ணும் அறிவும் இருந்தாதான் இதெல்லாம் உங்களால கண்டுபிடிக்க முடியும். இதை ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் இருக்க இடத்துல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்து அதுல இருந்த இந்த தகவல் எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்காகவே நீங்க எல்லாரும் என்ன பாராட்டித்தான் ஆகணும். ஏன்னா இப்பேற்பட்ட வரலாற்று தகவல்களை தெய்வநாயகம் என்ற அந்த இயேசு தாமஸ் கிட்ட, அதாவது நம்ம இந்தியாவுக்கு வந்த தோமா கிட்ட ஞானஸ்தானம் வாங்கி அதுக்கப்புறம் அவர் பேச்ச கேட்டுத்தான் இந்த திருக்குறளை எழுதினார் சொன்னார் இல்லையா? அவருக்கே இந்த விஷயம் தெரியாது. அவரே தவறு பண்ணியிருக்காரு. இந்த தோமாக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் அவருக்கு இயேசுவுக்கு சீடரா இருந்திருக்காரு. இது ஒரு புது தகவல். இந்த தகவலை தெய்வநாயகத்தை யாராவது பாத்தீங்கன்னா அந்த வெண்டாடி தற்குறியை இழுத்து காது மேலேயே 4 வச்சு சொல்லுங்க. கிறிஸ்தவ மதம், அதாவது கிறிஸ்டியானிட்டி, இந்த கிறிஸ்டியன்ஸ் என்ற பேரு இயேசு இருந்து அவர் பின்னாடி இருந்த சீடர்கள் இருந்த வரைக்குமே அப்படி ஒரு மதம் இங்க தோன்றவே இல்லை. ஆனா அவரை பின்பற்றக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க. அதுக்கு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட பெயரா இந்த கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற பெயர் வரவே இல்லை. இந்த பெயர் எப்ப கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிபி 1ஆம் நூற்றாண்டுல தான் இந்த கிறிஸ்டியானிட்டின்ற பெயரே உருவாகுது இந்த மதத்துக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இயேசு இருந்தாரு, அவரை பின்பற்றி வந்தவங்க எல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா இந்த மதத்துடைய பெயரே கிபி 1ஆம் நூற்றாண்டு தான் தோன்றுச்சு. அதனால இந்த மதம் கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் பரவ ஆரம்பிச்சது. அதனால அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவமே கிடையாதுன்னு யாராவது சொன்னா ஏத்துக்க முடியுமா? அது எவ்வளவு பெரிய நகைச்சுவை! ஏன்னா இயேசு இருந்து அவரை பின்பற்றியவங்க, அவர் இறந்து அவரை பின்பற்றியவங்க ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. அதை ஒரு மதமா அவங்க மாத்துறதுக்கு முன்னாடியே அவங்க இத ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் முறையா கட்டமைச்சுக்கிட்டாங்க. இந்த மதம் என்றது எப்ப தோன்றுச்சு இந்த பெயரோட பாத்தீங்கன்னா கிபி 1ஆம் நூற்றாண்டு தான். அதே மாதிரிதான் முகமது நபிகள் இருக்கும்போதும் அவர் அல்லாஹ்வை வணங்கிட்டு இருந்தப்ப கூட இந்த மதத்துக்கு இஸ்லாம் என்ற பெயர் கிடையவே கிடையாது. அதனால அவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் இல்லைன்னு நீங்க சொல்லிட முடியுமா? இல்ல, அவரை வணங்கக்கூடிய இப்போது வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் கிட்ட இந்த இஸ்லாம் என்ற பெயரே இப்பதான் தோன்றுச்சு, அதாவது நபிகள் வாழ்ந்த காலத்தில் தோன்றல, அதனால அது இஸ்லாமிய மதம் கிடையாது, இப்ப நீங்க பின்பற்றுவதுதான் இஸ்லாமிய மதம்னு சொன்னா இப்ப இருக்க இஸ்லாமியர்கள் எப்படி சிரிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயம் தான் இப்போ திருவள்ளுவர் விஷயத்திலையும் பண்றது. இதே மாதிரிதான் இந்து மதமும். இந்து மதம் என்ற பெயரை இந்த ஆங்கிலேயன் வைக்கிறதுக்கு முன்னாடியே சிந்து நதிக்கு அப்பால் வாழ்ந்த மக்களை இந்த சிந்து நதிக்கு இன்னொரு பக்கம் வாழ்ந்துட்டு இருந்த பிற இனத்தவர்கள் எல்லாருமே சிந்து மக்கள்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து அந்த சிந்து என்ற வார்த்தையிலிருந்து இந்து என்ற வார்த்தை மருவி இந்த ஆங்கிலேயன் என்ன பண்ணான்னா இந்த இந்தியா முழுக்க ஒரே மதத்தை தான் பின்பற்றி வராங்க. என்னன்னா வழிபாட்டு முறைகள்ல மட்டும்தான் வித்தியாசம் இருக்கு தவிர மற்றபடி இவங்க பின்பற்றி வரக்கூடிய மதங்களும் கடவுளர்களும் ஒண்ணுதான். அதனால இது இந்து மதம் அப்படின்னு வச்சிடலான்ட்டு இவன் என்ன பண்ணிட்டான்னா இந்து மதம்னு வச்சுட்டான். இந்த விஷயத்த நம்ம தமிழ்நாட்டுல இருக்க பாட நூல்லையே நம்ம தமிழ்நாட்டு அரசு மென்ஷன் பண்ணி அது ஒரு சப்ஜெக்ட்லயே இருக்கு. டவுட் இருக்கவங்க போய் தேடி பார்த்துக்கோங்க. இப்படித்தான் இந்து மதம் தோன்றுச்சு. இந்த ஆங்கிலேயன் பெயர் மட்டும்தான் வச்சானே தவிர அவன் தான் இந்து மதத்தை உருவாக்கினான்னு இங்க இருக்க பல தமிழர்கள் இந்துக்கள் கிடையாதுன்னு சொல்ற தற்கொலைகளும் பேசிட்டு சுத்துறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இந்த பெயர் வர்றதுக்கு முன்னாடியே இங்க இருந்த இந்தியாவில் வாழ்ந்த மக்களான நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே ஒரே மதத்தையும் வழிபாட்டு முறையையும் தான் பின்பற்றி வந்தாங்க. அதுல சில வேறுபாடுகள் இருந்தது. நம்முடைய முன்னோர்களான தமிழர்கள் உலகம் முழுக்க கொற்றவையையும் முருகனையும்
360 டிகிரியில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஆனா வழிபாட்டு முறையும் அதன் பெயரும் தான் காலப்போக்கில் மாறி மருவி இருக்கே தவிர, வழிபாட்டு முறைகள் நம்ம எங்க எடுத்துட்டு போய் சேர்த்தோமோ, யார் இதை கொண்டு வந்து சேர்த்தாங்களோ அது மாறல. ஆனா அங்க இருக்கவங்க அதுக்கு வேற ஒரு பெயரை வச்சு அவங்க இப்ப வேற மாதிரி அதை வணங்கிட்டு வராங்க. அதே மாதிரிதான் நம்ம இந்தியாவிலையும் இந்து மதம் என்ற பெயர் வருவதற்கு முன்னாடியே இங்க நம்முடைய வழிபாட்டு முறைகளும் கடவுளர்களும் ஒரே மாதிரி ஒரே இனத்தை சேர்ந்த கடவுளர்களை தான் எல்லாருமே வழிபட்டு வந்திருக்காங்க. வழிபட்ட மக்கள் வட இந்தியாவில இருந்திருக்கலாம், தென்னிந்தியாவில இருந்திருக்கலாம். ஆனா அவங்க வழிபட்ட கடவுளர்கள் எல்லாமே நாம இங்கிருந்து கொண்டு போய் சேர்த்த கடவுளர்கள். அதனால அதுல எந்த வித வேறுபாடுமே கிடையாது. சோ இந்து மதம் என்பது இந்த மத பெயர் தோன்றுவதற்கு முன்னாடியே இங்க இருந்திருக்கு. அதே மாதிரிதான் கிறிஸ்தவமும் இஸ்லாமும். இதுல என்ன பிரச்சனைனா, வள்ளுவர் இந்து அப்படின்னு சொல்லிட்டா இங்க இருக்க இந்த வெள்ளை சங்கிகள் அதிகமா குதிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இவனுங்க ஏன் குதிக்கணும்? இங்க இஸ்லாமியர்களுக்கு அதுல பிரச்சனையே கிடையாது மக்களே. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு ஒரே கடவுள் அல்லாஹ். அவர் தான் அவங்களுக்கு எல்லாமே. அவரை தவிர மீதி யாரையுமே அவங்க அந்த அளவுக்கு முதன்மைப்படுத்தவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவர் தான். அவரை தாண்டி வேற யாராவது நாம எடுத்து சொன்னாலோ, இல்ல அவரை விட இவங்க அப்படின்னு நாம எடுத்து சொன்னாலோ, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, அது எங்களுக்கு ஹராம். எங்களுடைய மதத்துல அல்லாஹ் மட்டும்தான் எங்களுக்கு கடவுள். அதனால நீ எதையும் தூக்கிட்டு இங்க வராத, சாத்திட்டு கிளம்புன்னு சொல்லிடுவாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, திருவள்ளுவருக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு எந்தவித தமிழர் அடையாளமும் இல்லாம, அதாவது தமிழர்களுடைய இந்து மத அடையாளம் எதுவுமே இல்லாத மாதிரி என்னமோ புனித பாதிரியார் மாதிரி இவனுங்க வரைஞ்சு வச்சு அதுதான் உண்மையான திருவள்ளுவர்னு நம்ம கிட்ட 70 ஆண்டு காலமா தெரிவிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்? அவர் எழுதின இந்த குறள்களிலேயே தெளிவா தெரியுது அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்னு. இதுல உருட்டுவானுங்க, இவர் எந்த மதத்தையும் சாராதவர்னு. அதுதான் கிடையாது. அவர் தெளிவா 5 தெய்வங்களை பத்தி எழுதுறாரு. இந்திரனை எல்லாம் தெளிவா மென்ஷன் பண்றாரு அவருடைய குறள்களில். இந்திரன் யாரு? கிறிஸ்தவத்துல வர கடவுளா? இல்ல இஸ்லாம் நமக்கு சம்மந்தமே கிடையாது, ஏன்னா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. இஸ்லாம்ல வர கடவுளா? கிடையாது. இந்திரன் எதுல வர கடவுள்? பௌத்தத்திலையும் அந்த கடவுள் வராது. இந்திரன் எங்க வரும்? எதுல வரும்? எந்த மதத்துல இருக்கு? இந்திரன் என்பது நம்முடைய கடவுள், இந்து மதத்தை சேர்ந்த கடவுள். அதுலயும் இங்க இப்ப நம்ம வணங்குறோம் இல்லையா, இந்த இந்திரனுக்கு முன்பே 5 தெய்வங்களுள் ஒன்றான முக்கிய தெய்வமா இருந்தவர் தான் இந்த இந்திரன். இங்க நிறைய பேர் சொல்லுவானுங்க, அதுலயும் தமிழ் தேசியம் பேசுறவனுங்களே அறிவில்லாம கிறுக்குத்தனமா சொல்லுவாங்க, தமிழர்களுக்கு மதம் என்பதே கிடையாது, அது சமீபத்துலதான் தோன்றுச்சு, கோவில் வழிபாடும் கிடையாது, சிலை வழிபாடும் கிடையாதுன்னு உருட்டிட்டு இருப்பாங்க. அதுதான் கிடையாது. தமிழர்கள் தங்களுடைய நாகரிகத்தை அடையும் போது அவங்க முதல்ல உருவாக்குனதே 5 தெய்வங்கள் தான். அவங்க உருவ வழிபாட்டை ஆரம்பத்துல இருந்தே கடைபிடிச்சு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க இயற்கைய கடவுளா பார்த்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கடவுளர் பெயரை வச்சு, ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுளர் பெயரை வச்சு 5 திணைகளா பிரிச்சு அவங்க வழிபாடு செஞ்சு வந்திருக்காங்க. சின்ன கல்ல அவங்க வச்சு அதை கடவுள்னு கூட கும்பிட்டு இருக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான உதாரணம் பாத்தீங்கன்னா, பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறது இருக்கு இல்லையா, அந்த சாணமே போதும். அதை உண்மையாவே பாருங்க, இதை நாம ஐரோப்பியன் கிட்ட சொன்னா அது கடவுள்னு சொன்னா ஐரோப்பியன் வந்து என்னடா அது கிறுக்குத்தனமா பேசுறீங்கன்னு சொல்லுவான். ஆனா நம்மளுடைய வாழ்வியல் முறை எது சார்ந்து இருந்தது? இயற்கையை சார்ந்து இருந்தது. நாம மாடை என்னன்னு சொல்லுவோம்? செல்வம்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த மாட்டுடைய சாணத்தை நாம கடவுளுடைய வரமா நினைச்சு அதுல இருக்கக்கூடிய அதன் பயன்பாடு என்னன்னு கண்டுபிடிச்ச தமிழன் அதை பிள்ளையார்னு சொல்லி அதை ஒவ்வொரு தடவை கோலம் போடும் போதும் வைக்கிறான். அதாவது இயற்கையில எதெல்லாம் இருக்கோ, இயற்கை மூலமா நாம எதுலெல்லாம் பயனை அனுபவிச்சோமோ, பயன்பாட்டை உணர்ந்தோமோ, அது எல்லாத்தையுமே தெளிவா புரிஞ்சு அது அனைத்தும் கடவுள்னு உணர்ந்து அதுக்கு பெயர் வச்சு பிரிச்சவன் தமிழன். இங்க இருந்துதான் இங்க இந்தியா முழுக்க பரவுது அதே கடவுள் வழிபாட்டு முறை. நாளாக நாளாக என்ன ஆகுதுன்னா அந்த வழிபாட்டு முறை மாறுது, ஆனா கடவுளர்கள் மாறல. இதுதான் இங்க விஷயமே தவிர, ஆனா இது எல்லாமே என்ன மதத்துக்குள்ள சேருதுன்னு வெள்ளைக்காரன் சொல்றான், இந்து மதத்துக்குள்ள சேருதுன்னு சொல்றான். அதாவது அங்க இருந்து இங்க கன்வர்ஷன் பண்ண வந்தவனுக்கு தெளிவா தெரியுது. ஆனா இங்கே வாழ்ந்து இங்கே சோறு தின்னுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க தற்கொலைகளுக்கு துளியும் தெரியல தமிழர்கள் இந்துக்கள் கிடையாதுன்னு ஒரு கேவலமான உருட்ட வேண்டியது. அதனால இவனுங்களுக்கு என்ன பிரயோஜனம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அதை சொல்லி இங்க இருக்க தமிழர்களை இவங்க பக்கம் வச்சுக்கிட்டு இந்தியாவில இருந்து அவங்கள பிரிச்சுக்கிட்டு அதன் மூலமா இவனுங்க யூடியூப்ல வருமானத்தை பார்த்துட்டு இருக்கானுங்க தற்கொலைங்க. 10 பைசா பிரயோஜனம் கிடையாது இவனுங்க பின்னாடி நீங்க போனீங்கன்னா. கவர்மெண்ட் வேலை ஏகப்பட்டது இருக்கு, நிறைய இடத்த சரி பண்ண வேண்டியிருக்கு.
நிறைய குற்றங்களை தடுக்க வேண்டியிருக்கு, நிறைய பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கு, நிறைய பொருளாதாரம் சார்ந்து பல திட்டங்கள் வகுக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு விஷயம் இருக்கு. இது எதையுமே எவனுமே பார்க்காம, திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, இந்த டிவிகேவா இருந்தாலும் சரி, இது எல்லாம் பார்க்காம, மக்களுக்கு எது தேவையோ அதை பார்க்காம, தேவையில்லாம வள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடிச்சிட்டானுங்க, நீங்க உட்காந்து நொட்டிட்டு இருக்கானுங்க. அதுலயும் இது யார் பேசுறதுன்னு பாத்தீங்கன்னா, டிவிகே உடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைச்சர். இவருக்கு என்ன வேலை? இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் கவனிக்கிறத விட்டுட்டு திருவள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடிச்சுட்டாங்க, கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டாங்கன்னு இங்க ஓடிட்டு இருக்கிறது. வெள்ளை பெயிண்ட் அடிக்கும் போது இவங்க எல்லாம் என்ன புடிங்கிட்டு இருந்தாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. வெள்ளை பெயிண்ட் அடிக்கும் போது பாதிரியார் மாதிரி இருந்தது, அதனால இவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு போல. விட்டா சிலுவை மாட்டி விட்டுருந்தா கூட ஐயோ அருமையா இருக்கேன்னு சொல்லுவானுங்க போல இவங்க தற்குறியானுங்க. ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா அது பண்றீங்கன்னு எடுத்து நாம கேட்டா நம்மள சங்கின்னு சொல்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட தற்குறிகள் இருக்காங்க. உண்மையாவே திருவள்ளுவர் தமிழ் இந்து மதத்தை சேர்ந்தவர். இந்து மதம் அவர் இருந்த காலத்தில் அந்த பெயரோடு இல்லை. ஆனா இப்போ இந்து மதம் என்ற ஒரு மத பெயர் உண்டு. அதனால அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர். அவர் எழுதிய எழுத்துகள் அனைத்தும் இந்து மதத்தை மையப்படுத்தியே இருக்கிறது. அவர் பொதுவா எழுதிட்டார், நீங்க உருட்டிட்டு இருப்பாங்க. அவர் எழுதின எல்லா விஷயமும் எல்லாருக்குமே சொந்தம்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா திருவள்ளுவர் எல்லாருக்கும் சொந்தம் கிடையாது. திருவள்ளுவர் தமிழர்களுக்கு சொந்தம், திருவள்ளுவர் இந்தியர்களுக்கு சொந்தம், திருவள்ளுவர் இந்துக்களுக்கு சொந்தம், வேற யாருக்குமே சொந்தம் கிடையாது. இஸ்லாமியர்கள் கிட்ட நீங்க சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சொந்தம் எது தெரியுமா? அல்லான்ற ஒரே ஏக இறைவன் தான் அவங்களுடைய சொந்தம். அதே மாதிரிதான் இந்துக்களான எங்களுக்கு திருவள்ளுவர் என்பது இந்துக்களான எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அது வேற யாருக்குமே சொந்தம் கிடையாது. அவர் எழுதின எழுத்துக்களும் அவர் சொன்ன கருத்துக்களும் வேணா எல்லாருக்குமே சொந்தமா இருக்கலாம். அப்படி இருந்தும் அவர் ஒரு தமிழரா இருந்து இந்துவா இருந்து இங்க இருந்து எழுதிதான் இந்த விஷயத்த இப்பேற்பட்ட உலக அளவுல பரப்புற அளவுக்கு இன்னைக்கு நாம அந்த நிலைமைக்கு நிற்கிறோம். ஆனா திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்துல இந்த இந்து மதம் இல்லாம இருந்திருந்தாலும் அவர் பின்பற்றியது இந்த தமிழ் அறத்தை, தமிழ் மதத்திலிருந்து தோன்றிய இந்து மத அறத்தை தான் அவர் பின்பற்றி இருக்கார். இத கண்டுபிடிக்க நீங்க பிஹெச்டி படிச்சிருக்க வேணாம், நீங்க பெரிய அறிவாளியா இருக்க வேணாம், இல்ல அறிவியலாளதான் இருக்க வேணாம். சாதாரணமா அவருடைய திருக்குறள்ல இருக்கிற பல குறள்களை படிச்சாலே உங்களுக்கே தெரியும். அவர் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் ஏர்மாறா இருக்கிறது தான் இந்த கிறிஸ்தவ மதம். இங்க இருக்க பல பேர் திருவள்ளுவரை சங்கிகள் அபகரிக்க பாக்குறாங்க. திருவள்ளுவரை அவங்க கொண்டாடுறாங்க. அவங்க எதுக்கு அதை எடுத்துக்கணும்? அவங்களுக்கு தான் ஏகப்பட்ட புராணங்கள் இருக்கே, அந்த நகைச்சுவையை பண்ணிட்டு போட்டோம். இவங்க எதுக்கு தமிழர்களுடைய திருவள்ளுவரை திருடுறாங்கன்னு ஊர்ந்துட்டு இருக்கானுங்க. இதே தற்குறிய வெள்ளை பெயிண்ட் அடிக்கும் போது என்ன புண்ணிட்டு இருந்தான்னு கேட்டா எவனுக்கும் பதில் தெரியல. எப்படி ஒரு இனத்துடைய முன்னோர, மூத்தோர, அறிவார்ந்தோர அவருடைய அடையாளத்தை அழிக்கிறானுங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு மூளைக்கட்ட முண்டங்களா இருந்துட்டு இவனுங்க காவிச்சாயம் அடிச்சதும் இவனுங்களுக்கு பொத்துக்கிட்டு வருதான். தப்பே கிடையாது. அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர். காவிச்சாயம் அவர் உடம்புல இருக்கிறதுல தப்பே கிடையாது. அவர் சொன்ன கருத்துக்களும் அந்த மதத்தை பிரதிபலிக்குது. அதுலயும் அவர் புலால் உண்ணாமைன்னு சொல்றாரு. கிறிஸ்தவ மதத்துல புலால் உண்ணுவதற்கு அனுமதி உண்டு. இதுலேயே கிறிஸ்தவ மதத்துக்கும் இவர் சொன்ன கருத்துக்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. இதனால வள்ளுவர் கிறிஸ்தவர் கிடையாது. அதே மாதிரி இன்னும் சில சாலமன் கான் போன்ற ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, அவர் சமணத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருப்பது போலவே அவருடைய கருத்துக்கள் இருக்கிறது, அதனால அவர் ஒரு சமணராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது. சமணம், ஜெயினம் உண்மையாவே நம்ம தமிழை வளர்க்கல. தமிழுடைய வளர்ச்சியை அது தடுத்தது. தமிழுடைய வளர்ச்சியை அது இன்னும் வளர விடாம வேலையை பார்த்துருந்தது. அதுதான் உண்மையான வரலாறு. இதுவே தெரியாம சமணமும் ஜெயினமும் தமிழை வளர்த்ததுன்னு புத்தகம்லாம் எழுதி போட்டிருக்கானுங்க பல தற்குறிங்க. தொல்காப்பியருக்கு தெரியாதது, திருவள்ளுவருக்கு தெரியாதது, கம்பருக்கு தெரியாதது, இது எல்லாமே இப்போ நவீன காலத்துல யூடியூப்ல உட்கார்ந்துட்டு மைக்கையும் கேமராக்கு முன்னாடியும் உட்கார்ந்து வாங்கி இருக்கிற இந்த தற்கொலைகளுக்கு தெரிஞ்சிருக்கான். ராவன் விஷயத்திலயும் அதுதான். கம்பரை விட இவனுங்கெல்லாம் அறிவாளியாம். அதனால கம்பரே ஆரிய சதியில் சிக்கிவிட்டார் உருள்றானுங்க. திருக்குறளை மலம்னு சொன்னவன தந்தைன்னு சொல்றானுங்க. அவனுடைய பெயரை நம்ம அதியமானுடைய பெயரை நீக்கிட்டு வச்சிருக்காங்க. அது வச்சு ஆயிப்போச்சு. அதை நாம இன்னும் மாத்தவே இல்லை. எப்படி நம்ம கண் எதிர்க்கையே நம்மளுடைய அடையாளம் அழியுதுன்னு பாருங்க. அதுலயும் இந்த நவீன காலத்திலேயே. அப்படின்னா இதுக்கு முன்னாடி
டிஜிட்டல் ஏரா இல்லாதப்ப எவ்வளவு அழிப்புகளை பண்ணிருப்பானுங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அழிப்பின் ஆரம்பம் தான் இவருக்கு இந்த வெள்ளை பெயிண்டை இவங்க அடிச்சது. தமிழர்கள் இந்துக்கள் கிடையாது, இந்த சங்கிகள் இந்து மதத்தை தமிழர்கள் மத்தியில் திணிக்கிறாங்க, பாஜக RSS இது மாதிரி பண்ணுதுன்னு உருள்ற, திடீர்னு பயங்கரமா வள்ளுவர் மேல அக்கறை இருக்கிற, திடீர்னு பயங்கரமா தமிழ் மேல பாசம் இருக்கிற, தமிழண்டா அப்படின்னு குதிக்கிற எத்தனை பேருக்கு திருக்குறள்ல இருக்க ஒரு 10 குறளை சொல்லுங்கன்னு மைக்கடினா சொல்ல தெரியும்? இது மாதிரி ஒரு சேலஞ்ச் வச்சு பார்த்தா தமிழ்நாடு மொத்தமும் சந்தி சிரிச்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டுல நானும் தமிழண்டா, இந்த சங்கிகள் திருவள்ளுவரை திருடுறாங்கடான்னு சொல்ற எல்லா தமிழர்களுடைய நிலையும் இருக்கு. ஆனா ஆங்கிலத்தை பேசுறதுல இவங்களுக்கு அவ்வளவு பெருமை. தன்னுடைய தாய்மொழியவே சரியா பேச தெரியாத தற்குறித்தனத்தோட வாழ்றோன்றது இவங்களுக்கு பெருமையா இல்ல சிறுமையான்னு கேட்டா அதுல அவங்களுக்கு பெருமையா இருக்கும். ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க, தமிழ் பேசுறதெல்லாம் ஷிட்டா, அது ஓல்டு லாங்குவேஜ், பட் இருந்தாலும் அதெல்லாம் பேசுறது இந்த காலத்துக்கு சரி வராது. சரி, தமிழ்ல நீ பிழையில்லாம எழுதுவியான்னு கேட்டா அதுவே எழுத தெரியாது. தமிழ் புத்தாண்டு தமிழ் பக்கத்துல இப்போ வரணும், அதுவே தெரியாம நீங்க எல்லாருடைய இன்ஸ்டாவை போய் பாத்தீங்கன்னா தெரியும், தமிழ் புத்தாண்டுன்னு ஒரு இப்பு போட்டு எழுத தெரியாத தற்கொலை முண்டங்கள்லாம் இங்க சங்கீதத்தை பத்தி பேசுதுங்க, RSS பத்தி பேசுதுங்க, தமிழ் பற்ற பத்தி பேசுதுங்க. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். தர்மதுரை உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம யூடியூப் விஞ்ஞானி. அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த இந்தியாவில் மதத்தாலதான், மதம் இருக்கிறதாலதான், மதத்தை பெருசா தூக்கி பிடிக்கிறதாலதான் இங்க அறிவியல் வளர்ச்சியே இல்லை. ஆனா பிற நாடுகளில் எல்லாம் அறிவியல் வளர்ச்சியை பாத்தீங்கன்னா அவ்வளவு அபரிவிதமா இருக்கும் அப்படின்னு உருட்டி வச்சிருப்பாரு ஒரு வீடியோல. ஆனா அந்த தற்குறிக்கு தெரியாதது என்னன்னா, அந்த நாட்டுல எல்லாம் எப்படி அறிவியல் வளர்ச்சி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு தேடி பார்த்தா அந்த நாடுகளில் எல்லாம் தாய்மொழிக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. எந்த நாட்டுல எல்லாம் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அந்த நாடெல்லாம் அறிவியலில் உயர்ந்திருக்கு. எந்த நாடெல்லாம் தாய்மொழியை உதாசீனப்படுத்தி ஆங்கிலத்துல நொட்ட ஆரம்பிச்சதோ அந்த நாடெல்லாம் கீழ்நிலையில் இருக்கு. இங்க நான் ஆங்கிலத்தை தப்பா சொல்லல, கத்துக்கிறது தப்பே கிடையாது, நாம எல்லா மொழியையும் கத்துக்கணும், அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம் தான். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய தாய்மொழியை உதாசீனப்படுத்திட்டு பிற மொழியை கத்துக்கணும், அதை பத்தி பெருமையா பேசணும்னு நினைக்கிற கூட்டம் இந்த இந்தியா முழுக்க இருக்கு. அதுலயும் தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட கோமாளிகள் இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது இவனுங்கெல்லாம் திடீர்னு இந்த திருவள்ளுவரை பத்தியும் அவருக்கு காவி சாயம் பூசிட்டாங்கன்றத பத்தியும் பேசுறதுலாம் எவ்வளவு பெரிய நகைச்சுவை. போய் ஒற்றுப்பிழை இல்லாம எப்படி எழுதுன்னு கத்துக்கிட்டு வாங்கடா தற்குறிகளா. அதே மாதிரி திருவள்ளுவர் மேல இவ்வளவு அக்கறை உங்களுக்கு இருந்தா அவருடைய திருக்குறள்ல ஏதாவது ஒரு 10 குறளையாவது தெரிஞ்சுக்கிட்டு அந்த 10 குறளுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி உங்க வாழ்க்கையை நடத்த முயற்சி பண்ணுங்களேன். அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஆனா திடீர்னு உருட்டுறதுக்கு மட்டும் சங்கி, ஐயோ RSS, ஐயோ மோடி, அமித்ஷா, பாஜகன்னு அதுக்கு மட்டும் நொட்டிடுவீங்க. ஆனா மத்தபடி திருக்குறள்ல என்ன இருக்கு, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு அதெல்லாம் நொட்டவே மாட்டீங்க. கிறிஸ்தவர்களுடைய புனித நூலான பைபிள்ல எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் நினைக்கிறேன், அது என்ன சொல்லுதுன்னா, people are destined to die once and after that to face judgment. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் மறுபிறப்பு என்பதே ஒரிஜினல் கிறிஸ்டியானிட்டியில கிடையவே கிடையாது. அவங்க அதை ஏத்துக்கவே இல்லை. கிறிஸ்தவத்துல மறுபிறப்பு கிடையவே கிடையாது. இறந்ததும் அடுத்து என்ன அவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா நேரா ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. ஆனா வள்ளுவர் என்ன எழுதியிருக்காரு, எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமந்துழைத்தவர் நட்புன்னு எழுதியிருக்கு. அதாவது 7 பிறவியை மையப்படுத்தி இவர் எழுதியிருக்காரு. 7 பிறவியை தாண்டி கூட பல பிறவிகள் இருக்கலாம். ஆனா நம்ம ஐயன் வள்ளுவனுடைய அறிவுக்கு ஏற்றாற்போல் அவருடைய அந்த காலத்துல அவருக்கு எந்த அளவுக்கு அறிவு இருந்ததோ அதை வச்சு இப்பேற்பட்ட குறளை எழுதியிருக்காரு. அதுல எழுபிறப்பு 7 பிறவியை பத்தி அவர் எழுதியிருக்காரு. ஆனா whereas Christianity does not accept reincarnation. அவங்களுக்கு இந்த மறுபிறவி மேல நம்பிக்கையே கிடையாது. இயேசு சொன்னது இதுதான், மறுபிறவியெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, செத்ததும் நேராவா, உனக்கு வெயிட்டா நான் கவனிக்கிறேன், உனக்கு அப்ப இருக்கு. அதுதான் அவங்களுடைய புனிதமான பைபிள்ல சொல்லியிருக்கு. ஆனா இந்த திருவள்ளுவர் தோமாவுடைய பேச்சை கேட்டு ஞானஸ்தானம் அணிஞ்சுதான் இந்த திருக்குறளையே எழுதினார்னு இந்த தெய்வநாயகம் போன்ற பல எனக்கு வாயில அசிங்கமா வருது. இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா?
இவன மாதிரியான ஆட்கள் உண்மையாவே பைபிள் படிச்சானுங்களா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரிதான் இந்த ஷார்ட் ஆஃப் டூரிங்ல கூட நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், இவனுங்க எவனுமே உண்மையாவே பைபிளே படிக்கிறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அங்க சர்ச்ல அவங்க பண்ற பிரசங்கத்தை கூட கேட்க மாட்டானுங்க. தூங்கி எழுந்துட்டு வீட்டுக்கு வந்துருவானுங்க. வந்து கறி கஞ்சி தின்னுட்டு திடீர்னு இவனுங்க ஆஹா ஜீசஸ் கிவ் மீ யுவர் பிரசன்ஸ், ஜீசஸ் கிவ் மீ யுவர் பிளஸிங்ஸ், ஜீசஸ் விட்டுட்டு இருப்பானுங்க. உண்மையாவே இதெல்லாம் மேல இயேசு இருந்து பார்த்திருந்தாருன்னா இவனுங்களை செருப்பாலே அடிப்பாரு. இவனுங்க பைபிளை படிக்கிறதே கிடையாது. ஆனா நாம அதுல இருந்து இந்த மாதிரியான வசனங்கள் இப்படி சொல்லுதுடா, நீங்க சொல்றதுக்கு எதிரான்னு சொன்னா நம்மள சங்கின்னு சொல்ல வந்துருவானுங்க. இவனுங்களுடைய அறியாமையையும் இவனுங்களுடைய சோம்பேறித்தனத்தையும் இவனுங்க மறந்துட்டு அடுத்தவனை கடிக்க வந்துடுறானுங்க. ஏண்டா உங்களுடைய மதத்துல இருக்க நீங்க அந்த பைபிள்ல இருக்க ஒவ்வொரு வசனத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு எத்தனை ஜென்மம் எடுக்கும்னு தெரியாது. ஆனா நீங்க அந்த பைபிளை எடுத்துட்டு வந்துட்டு மத்தவங்க கிட்ட, அதுலயும் இந்து மதத்துல இருக்கவங்க கிட்ட ஒரே தேவன் எங்களுடைய தேவன் தான், எங்க கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், உன்னுடைய பாவம் தான் மன்னிக்கப்பட்டுடுச்சுல, நீ சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே, நாங்க பாவியாவே இருக்கிறோம், உங்களுக்கு எதுக்குடா இந்த வேலை? நீங்க மனுஷனை மதமாத்திட்டு இருந்தீங்க, அதாவது உயிரோட இருக்கவங்கள மதமாத்திட்டு இருந்தீங்க, ஓகே அதை கூட ஏத்துக்கலாம் இந்த மாதிரி பொய் கதைகளை சொல்லி. ஏண்டா அவர் செத்து உங்களுடைய மதம் தோன்றுவதற்கு முன்னாடியே வாழ்ந்த ஒரு மனுஷனை இப்போ வெள்ளை பெயிண்ட் அடிச்சு அவரை ஏசப்பாவுடைய சீடராக்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க கடந்த 70 ஆண்டு காலமா. குறள் 43, குறள் 413, குறள் 259, குறள் 134, குறள் 560 இது எல்லாமே எதை வெளிக்காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சமணர் கிடையாதுன்றத தெளிவா வெளியெடுத்து காட்டுது. அதாவது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஏற்காத இந்த சமண கோட்பாட்டை திருவள்ளுவரும் ஏற்கவே இல்லை. அதனால அவர் தன்னுடைய குறள் மூலமாவே தெளிவா அதையெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு. சமணத்தை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை என்பது கிடையவே கிடையாது. ஒருத்தனுக்கு அவன் என்ன தவறு செஞ்சாலுமே அவனுக்கு மரணத்தை மனிதர்கள் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுதான் சமணம். ஆனா நம்ம ஐயா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? தப்பு பண்ணா அவன் சாகணும், அவனை போட்டு தள்ளுடான்னு சொல்லியிருக்காரு நம்ம வள்ளுவர். இது சமணத்துக்கு நேரெதிர். அப்படி இருக்கும்போது இவர் சமணர்னு எவனா ஒருத்தன் சொன்னான்னா கேவலமாக நான் திட்டுவேன். அதே மாதிரி சிறுதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அவங்களுக்கு படையல் வச்சு வழிபாடு எல்லாம் சமணர்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்க அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா நம்ம ஐயா குறள்ல இத சொல்லியிருக்கார். சோ திருவள்ளுவர் சமணர் கிடையாது, திருவள்ளுவர் பௌத்தரும் கிடையாது, திருவள்ளுவர் கிறிஸ்தவரும் கிடையாது. இந்த மூணுமே இல்லைன்னா கிறிஸ்தவம், இஸ்லாம் இதெல்லாம் திருவள்ளுவருக்கு அப்புறம் தான் வருது. அதனால இவர் இதுல சேரவே மாட்டார். திருவள்ளுவரை நான் மிகப்பெரிய ஹையஸ்ட் பீயிங்னே சொல்லுவேன். ஏன்னா அவருக்கெல்லாம் நாம கோவில் கட்டி அந்த மனுஷனுக்கு வழிபாடு செய்யறதெல்லாம் அப்பேற்பட்ட புண்ணியம். உண்மையாவே நீங்க புண்ணியம் இதெல்லாம் நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா அவருக்கெல்லாம் நாம சிலை வச்சு அவரை கும்பிடுறதே அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு மனுஷன் எழுதின விஷயம் இந்த பூமியில இந்த உலகம் முழுக்க இருக்க எல்லா உயிர்களுக்கும் அது சென்று சேரும் வகையில் இருக்குன்னா அதுல அப்பேற்பட்ட கருத்துகளும் அப்பேற்பட்ட நெகிழ்ச்சியான உயர்ந்த எண்ணங்களும் அதுல இருக்குன்னா உண்மையாவே அது நம்மளுடைய திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் மட்டும்தான். கண்டிப்பா அதுக்கு ஈடு இணையா இந்த ஜென்மத்துல இல்ல எந்த ஜென்மத்திலையும் ஒரு புத்தகம் வரவே வராது, வாய்ப்பே கிடையாது. சீரியஸாவே அந்த புக் மாதிரி ஒரு புக் இங்க கிடையவே கிடையாது. அத புத்தகத்துடைய பட்டியல்லையே நாம சேர்க்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு தனித்துவமான ஒரு, அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த உலகத்துல இருக்க எல்லா வார்த்தையை சேர்த்து நாம எந்தெந்த வார்த்தையெல்லாம் அழகா இருக்கோ அந்த வார்த்தையை சேர்த்து இதை நாம விளக்கி சொன்னாலும் அதுல கூட அடங்காததுதான் இந்த திருக்குறள். அப்பேற்பட்ட திருக்குறளை எழுதின திருவள்ளுவரை ஈஸியா ஒயிட் பெயிண்ட் அடிச்சு அவரை கிறிஸ்தவர்னு இங்க அடையாளம் படுத்துறானுங்கன்னா எப்பேற்பட்ட திருட்டுத்தனமான ஆட்கள் நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. 1969ஆம் ஆண்டு தெய்வநாயகம் என்ற இந்த கிறிஸ்தவர் என்ன பண்றாருன்னா, அவர் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே இவருக்கு இதுதான் வேலையாம். வள்ளுவரை கிறிஸ்தவரா மாத்திரணும்னு கட்டுரை எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காராம். அதனுடைய நீட்சியா தான் 1969ஆம் ஆண்டு இவர் இந்த புத்தகத்தை எழுதுறாரு, திருவள்ளுவர் கிறிஸ்தவரா அப்படின்னு. இந்த புத்தகத்துடைய ஃப்ரண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதி ஆக 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 அடடடடடா இந்த தெய்வநாயகம் எழுதிய இந்த வெளிப்படுத்திய கருத்துக்கள் அத்தனையும் மெய்சிலிருக்க வைக்குதப்பா. இதனால வள்ளுவர் ஒரு மதத்திற்கு சொந்தம் கிடையாது, அவர் இந்த உலகத்துக்கே சொந்தம்
அவரை வந்து மதத்திற்குள் அடைக்காதீங்கன்னு யாரு கருணாநிதி எழுதியிருக்காரு. அந்த ஃப்ரண்ட் புக்ல பாத்தீங்கன்னா இருக்கும். இவரு வடுகர், இவர் நம்ம தமிழ் இனமே கிடையாது. இவருக்கும் திருவள்ளுவருக்கும் என்ன சம்பந்தம்? இவருடைய எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னாவே குறளுக்கு இவரும் தெளிவுரை எழுதியிருக்காரு. அதுவே நிறைய இடத்துல நகைச்சுவையா இருக்கும், அதெல்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்கும். அப்பேற்பட்ட வேலைகளெல்லாம் பார்த்த கருணாநிதி வந்து தெய்வநாயகத்தை திருட முயன்று கொண்டிருக்கும் இந்த தெய்வநாயகத்துடைய புக்கை பார்த்து ஆஹா ஓஹோன்னு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. ஆனா திருவள்ளுவர் கிறிஸ்தவர்னு சொல்றாங்க இல்லையா? இங்க செயின்ட் தாமஸ் வீடியோல நான் சொல்லியிருப்பேன், செயின்ட் தாமஸ் என்ற கேரக்டரே இங்க வரவே இல்லை. அது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், கிறிஸ்தவம் என்ற மதம் அங்கேயே ரோமர் காலத்திலேயே கிபி 150ஆம் ஆண்டுக்கு பின்னாடிதான் அந்த மதம் பரவலாக்கப்படுது. அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி வந்த தோமா இங்க வராத போது இந்த திருவள்ளுவர் யார்கிட்ட ஞானசானம் பெற்று இவர் இந்த திருக்குறளை எழுதினார்? சரி, தோமா இங்க வந்துட்டாரு. தோமா இங்க வந்து திருவள்ளுவருக்கு ஞானசானம் கொடுத்துட்டாரு. அப்படி ஞானசானம் கொடுக்கும்போது இயேசுதான் ஒரே கடவுள்னு திருவள்ளுவர்கிட்ட சொல்லியிருப்பாரு இல்லையா? இயேசு மூலமா தான் உனக்கு ரட்சிப்பு உண்டாகும்னு திருவள்ளுவர்கிட்ட சொல்லியிருப்பாரு இல்லையா? அப்படி இருந்தும் இந்த திருவள்ளுவருக்கு எவ்வளவு திமிருன்னு பாருங்களேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன் எழுதியிருக்காரு. ஞானசானம் வாங்கின இவர் என்ன பண்ணிருக்கணும்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி இயேசுவே முதற்றே உலகன் தானே எழுதியிருக்கணும், இல்ல ஆதி தேவனே முதற்றே உலகன் எழுதியிருக்கணும். ஆனா இவர் எவ்வளவு திமிரு இருந்தா இந்த ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்தாம ஆதி பகவான் என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. இதுல இருந்தே தெரிய வேணாமா, இவர் வாழ்ந்த காலத்துல ஏசப்பான்ற ஒரு கேரக்டரும் கிடையாது, கிறிஸ்தவ மதம் என்ற ஒரு மதமும் கிடையாது. இவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் இருந்தும் இவன மாதிரியான ஆட்கள் இங்க இருக்க கிறிஸ்தவ மக்களை இப்படி இதை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கானுங்க. இந்த புத்தகத்தை எல்லாம் ஒரு சில சர்ச்சஸ்ல வச்சு பிரசங்காரம் பண்ணிருக்கானுங்க. இன்னும் கூட பாத்தீங்கன்னா சில இடத்துல மேடையில பேசுறாங்க, உங்களுக்குன்னு புனித நூல் இருக்கு, பைபிள் இருக்கு, அதுல இருக்கிறத நீங்க படிங்க, அதுல இருக்கிறத நீங்க படிச்சே இன்னும் உருப்படல, அதுல எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கு, அதை யாருமே படிக்கிறது கிடையாது. ஆனா அதை தூக்கிட்டு வந்து மதம் மாத்திர வேலையை மட்டும் கிளியரா பண்ணிட்டு இருக்கானுங்க. உயிரோட இருக்கவனுக்கு மதம் மாத்திரீங்க ஓகே, ஏன்டா செத்தவரை போய் அதுலயும் இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு கேரக்டரா இருக்கக்கூடிய அவரை போய் உங்களுடைய மதத்துல நீங்க எழுத்துக்கு பாத்துக்கிறீங்கன்னா அதுலயும் அதை பார்த்து அதை படிச்சு இப்பேற்பட்ட கன்றாவியான ஒரு விஷயத்த ஒருத்தன் பண்றான்னு அவனை தடுக்காம அந்த புத்தகத்தை தூக்கி போட்டு எரிக்காம அதுக்கு முன்னுரை எழுதுறாரு யாரு? முதலமைச்சரா இருந்தவர். அப்படின்னா நான் விஜய் வீடியோல சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த திமுக என்பது இந்த கிரிப்டோவுடைய கைகளில் இருந்த கட்சி தான். அதே தான் இப்போ விஜயும் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் கட்சியில இருக்கவருக்கு எதுக்கு இந்த வேலை? ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அரசியல் ரீதியா அரசாங்க ரீதியா. அதை நீங்க எதுவும் பண்ணாம தேவையில்லாம எங்கேயோ சிலையா இருக்கிற ஒரு மனுஷனை தூக்கிட்டு வந்து வெள்ளை பெயிண்ட் அடிச்சு நீங்க காவியெல்லாம் அடிக்க கூடாதுன்னு அதை ஒரு பிரச்சனையா ஆக்குறாங்கன்னா உண்மையாவே என்ன பிரச்சனை நடக்குதோ அதை மடைமாற்றம் பண்ண இந்த திராவிடம் எப்படி ஈவேராவை பயன்படுத்திச்சோ அதே மாதிரி இவங்க இது மாதிரியான சில விஷயங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் மேட்ரு. அதனாலதான் இவங்க திருவள்ளுவரை பிடிச்சி இழுத்துருக்காங்க. என்னதான் இவங்க இழுத்தாலுமே திருவள்ளுவர் ஒரு ஹிந்து. கருணாநிதி கூட வடுகர், அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் வேறு இனத்தை சேர்ந்தவர். அவருடைய இனத்தில் இது மாதிரியான புத்தகத்தை எழுதக்கூடிய ஆட்கள் கிடையவே கிடையாது, எழுதின ஆட்களும் கிடையாது, எழுதின முன்னோர்களும் கிடையாது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இனம்னா நம்மளுடைய இனம். அதனாலேயே நம்மளுடைய இனத்தை சேர்ந்த இந்த முன்னோரை மூத்தோரை இவனுங்க என்ன பண்ண பாக்குறாங்கன்னா திருட பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த திருட்டு விஷயம் கூட தெரியாத நம்ம தமிழ்நாட்டு தற்குறிகள் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா தமிழர்கள் இந்துக்கள் கிடையாது, தமிழர் மதம் தான் இருந்தது 2000 வருடத்திற்கு முன்பு, அதனால் திருவள்ளுவர் தமிழர் மதத்தை தான் பின்பற்றி வந்தார்னு உருண்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் என்ன சொல்றது? இவனுங்களை எதால் அடிக்கிறது? தமிழர் மதம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. தமிழர்களுடைய எல்லா வாழ்வியல் முறையும் தான் இங்க இந்தியா முழுக்க மதமா மாறி அந்த வழிபாட்டு முறைகள் வேறுபட்டு இருக்கே தவிர தமிழர் மதம்னு ஒரு மதத்தை தமிழர்கள் உருவாக்கல. உண்மையான தமிழர் மதம்னு நாம் எதை சொல்லணும்னா ஐந்திணை தெய்வங்கள் இருந்தது தெரியுமா, அதுதான் தமிழர் மதம். அதை ஏத்துப்பானுங்களா இவனுங்கன்னு கேட்டா இல்ல தமிழர்கள் முதலில் இயற்கையை வணங்கினார்கள் உருண்டுட்டு இருப்பானுங்க. ஏன் அந்த இயற்கை வணங்கினார்கள்னு இவனுங்க சொல்லாங்கன்னு பாத்தீங்கன்னா கீழடியில இவனுங்க எந்த ஒரு கடவுள் சார்ந்து எதையுமே எடுக்கலன்னு உருண்டுட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம தமிழ் முன்னோர்களுடைய ஆதிகால வாழ்க்கையில இருந்து நீங்க எந்த மாதிரியான அகழாய்வு பண்ணாலுமே
கடவுளுடைய பங்கு அதுல இருக்கும். அதாவது இவங்களுடைய கடவுள் வழிபாடு எப்பேற்பட்டதுன்னு அதுல தெளிவா தெரிஞ்சிடும். இன்னி வரைக்குமே எனக்கு கீழடியில அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு உருண்டுட்டு இருக்கானே தவிர உண்மை வேறு மாதிரி தான் இருக்கு. திருவள்ளுவர் எல்லா மதத்திற்கும் சொந்தமானவர், திருவள்ளுவர் எல்லாருக்கும் சொந்தமானவன் உருட்டுவானுங்க. நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்ல, கிடையவே கிடையாது. அப்படி உண்மையாவே உங்களுக்கு திருவள்ளுவர் மேல அக்கறை இருந்தா, திருவள்ளுவர் உங்க மதத்துக்கும் தேவை அப்படின்னு இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, திருவள்ளுவரை சர்ச்ல வச்சு இல்லைன்னா திருவள்ளுவருக்குன்னு ஒரு சர்ச் கட்டி அதுல இவரை மூலக்கடவுளா வச்சு வழிபடுங்க. அதே மாதிரி இஸ்லாம்ல பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. பௌத்தத்துல பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. வேற எந்த மதத்திலையும் பண்ண மாட்டாங்க. திருவள்ளுவருக்கு கோவில் வச்சு வழிபாடு பண்றது யாரு? என்ன மதம்? தமிழர்கள் தாங்க நாங்கள், தமிழர்களுடைய இந்து மதம். நாங்க தான் அதை பண்ணிட்டு இருக்கோம். அதனால நாங்க தான் அதை சொந்தம் கொண்டாடணும். வேற யாரும் இந்த போட்டோவை பாருங்க, இது மாதிரி வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு தமிழர்களுடைய அடையாளம்னு இவனுங்க சொல்றானுங்க இல்லையா, தமிழர்கள் தான், தமிழர்கள் இந்துக்கள் கிடையாதுன்னு சொல்றானுங்க இல்லையா. சரி, தமிழர்களுடைய அடையாளம் என்ன? சைவம் வைணவம்னு சொல்றானுங்க. சைவம் தான் அவங்களுடைய அடையாளம்னு சொல்றாங்க. சைவத்துடைய அடையாளம் என்ன? திருநீர் அணியணுமா இல்லையா? இவருடைய இந்த படத்துல எங்க எதுவுமே இல்லை. இதுதான் தமிழருடைய அடையாளமாடா? கற்குறிகளா? ஒரு துளி ஒரு பொட்டு கூட இல்லை அதுல. அந்த போட்டோல பாருங்களேன், ஃபுல்லா மொட்டையா வச்சுக்கிட்டு ஒரு சைவ அடையாளமான அந்த ருத்ராட்சமும் இல்ல, சைவ அடையாளமான திருநீர் இல்ல. சைவத்துக்கு முன்னாடியே இந்த திருநீர் இருந்திருக்கு, அது முருகனுடைய அடையாளம். அப்படி இருந்து இவருடைய போட்டோல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இத பார்த்து இதுதான் உண்மையான படம்னு சொல்றானுங்கன்னா இவனுங்களையும் எதாவது அடிக்கிறதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுலயும் இந்த படம் தான் உண்மை, இதுதான் எங்களுக்கு தேவைன்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மதம் மாறின இந்த தற்குறிகள் தான். இந்த இஸ்லாமியர்கள் இந்த பக்கமே வரமாட்டாங்க. ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க வள்ளுவரை ஏத்துக்கணும்னு பார்க்க மாட்டாங்க, எடுத்துக்கணும்னு முயற்சி பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரே கடவுள் அல்லாஹ். பட் இந்த திருட்டு வேலையை யார் பார்ப்போன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான், இந்த அரிசி பைகள். இந்த அரிசி பைகளுக்கு எதுக்கு இந்த வேலை? இவரை நீங்க எடுத்துக்க அவ்வளவு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சர்ச் கட்டி, எங்கெல்லாம் சர்ச் இருக்கோ, எப்படி நாங்க எங்களுடைய கோவில்களில் முதல்ல மூல கணபதியை வச்சு அவரை வழிபட்டுட்டு தான் உள்ள போவோமோ, அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, இங்க ஒரு சர்ச் கட்டி, பெரிய சர்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இவருக்குன்னு ஒரு சின்ன சர்ச் கட்டி அதுல திருவள்ளுவர் வச்சு அவரை வழிபாடு பண்ணிட்டு அவருடைய குரல் 2 சொல்லிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போக முடியுமா உங்களால? அப்படி நீங்க பண்ணீங்கன்னா தாராளமா இவரை வெள்ளை நிறத்தோட வச்சுக்கோங்க, நாங்களே அதை ஏத்துக்கிறோம். ஆனா அதை பண்ண மாட்டாங்களாம் இவங்க. நாம அவரை மயிலாப்பூர்ல வச்சு வழிபட்டு வருவோமா, அதுலயும் தீபாராதனை காட்டிலாம் வழிபடுவோமா. ஆனா அவர் இந்து கிடையாதான், அவர் அனைத்து மதத்திற்கும் சொந்தமானவராம். என்னடா உருட்டு இது? இன்னொரு விஷயம் இருக்கு மக்களே, ஃபா மூமெண்ட். அது என்னன்னா, மயிலாப்பூர்னு சொன்னாலே அடடா அங்கே பிராமணர்கள் இருக்காங்கன்னு இங்க இருக்கவனுங்க எல்லாம் உருவானுங்க. அப்ப திருவள்ளுவருக்கு மயிலாப்பூர்ல தான் சிலை இருக்கு, அங்கதான் பிறந்ததாக சொல்லப்படுது. அப்படின்னா திருவள்ளுவர் ஒரு பிராமணரா? இதுக்கான பதில் எவனும் சொல்ல மாட்டான். இல்ல ஒரு பிராமணர்லாம் கிடையாது. இதே ஒரு சிக்கல் இருக்கு மக்களே. அந்தனர், பார்ப்பான், ஐயர், இந்த 3மே நம்ம தமிழ் இனத்தை சேர்ந்தவங்க. இந்த 3துலதான் இவர் ஏதோ ஒரு இனத்தை சேர்ந்தவரா இருக்காரு. அப்படி இருந்த இவரையுமே இவனுங்க இன்னும் என்ன சொல்லுவானுங்கன்னா ஆரிய அடிவரடின்னு இந்த ஈவேரா சொன்னதை நம்பி இங்க இருக்க சில தமிழ் தற்குறிகள் சொல்லிட்டு வரானுங்க. திருவள்ளுவர் ஆரிய அடிவருடியா, திருக்குறளை மலம்னு வேற சொன்ன அந்த கேவலமான கேரக்டருக்கு சிலைய வச்சு அதை தந்தைன்னு வேற சொல்ற கேவலமான பிறப்புடா. இந்த போட்டோவை பாருங்க, இது 1930 இருந்தே இந்த மாடலை தான் திருவள்ளுவர் அப்படின்னு பயன்படுத்தி வராங்கன்னு அப்போ இருந்தவங்க சில பேர் சொன்னாங்க. அப்படின்னா நல்லா பாருங்க, 1930s இருந்து 60 வரைக்குமே இதுதான் அவங்க பின்பற்றி வந்திருக்காங்க. திருவள்ளுவர் இப்படித்தான் இருந்திருப்பாருன்னு. அதுக்கு முன்னாடி உண்மையாவே திருவள்ளுவர் இதை விட பயங்கரமா இந்த இந்து மதத்துக்கு தேவையான ரொம்ப கடவுள் பக்தி நிறைந்த ஆளா கூட இருந்திருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட ஐடென்டிட்டிஸ் அவருடைய உடல் முழுக்க இருந்திருக்கலாம். ஆனா ஒரு ஜென்ரல் போட்டோவா நாம இதை பாக்குறோம். இந்த போட்டோல பாத்தீங்கன்னா தெளிவா உங்களுக்கே தெரியும் அவரை இந்துன்னு நீங்க சொல்ல வேணாம்பா. ஆனா சைவ மதத்துக்கு தேவையான எல்லாமே இந்த போட்டோல இருக்கா? அப்படி இருக்கும்போது இப்போ இவனுங்க இந்த டிராவிடியன்ஸ் காட்டுறாங்க இல்லையா, டீஸ்டாக்ஸ், அதாவது வெண்மைன்னு வெண்மையாக்கி
அவரை பாதிரியாராக்கி சிலுவை மட்டும்தான் போடல, மீதி எல்லா அங்க அடையாளங்களும், பாதிரியாருக்கு தேவையான அங்க அடையாளங்களும் அவருக்கு இருக்கு. அதனால இந்த வெள்ளையா இருக்கிறது தான் உண்மையான திருவள்ளுவர்னு இவனுங்க மாத்திட்டானுங்க. இதுல தமிழர் அடையாளம் துளியுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது உண்மையாவே நாம கோவப்பட வேண்டியது யாரை பார்த்து? இந்த திராவிடியன்ஸை பார்த்துதான். ஆனா அவனுங்களை பார்த்து கோவப்படாம சங்கிகள் இதை மாதிரி பண்றாங்கன்னு யாரையோ பார்த்து கோவப்பட்டு இருக்கானுங்க இந்த தற்கொலைகள். நீங்க என்னதான் முட்டு கொடுத்தாலும் சரி, இல்ல உருண்டு புரண்டு அழுதாலும் சரி, இல்ல நீங்க சினுங்கினாலும் சரி, உண்மையாவே திருவள்ளுவருடைய திருக்குறளை படிச்சீங்கன்னாதான் உங்களுக்கு அவர் எந்தெந்த கடவுளர்களை பத்தி எல்லாம் பேசியிருக்காருன்னு தெரியும். தயவு செய்து போய் திருக்குறளை படிங்க. அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு பாருங்க, அதுல உங்களுக்கே தெரியும். அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர். இந்து மதம் என்ற பெயர் தான் இப்ப வந்துச்சு. ஆனா அந்த மதத்துடைய வழிபாட்டு முறை ஆரம்பத்திலே இருந்திருக்கு. இவர் வாழ்ந்த காலத்திற்கு முன்பிலிருந்தே இருந்திருக்கு. அதனால இவர் அந்த மதத்தை சேர்ந்தவர் தான். நீங்க என்னதான் முட்டினாலும் அது பொய்யாகாது. அதனால மூடிக்கிட்டு இவர் எந்த மதத்தை சேர்ந்தவன்னு பாக்குறத விட்டுட்டு இவர் எழுதினதை படிச்சு உருப்படுற வழியை பாருங்கடா. அதுலயும் தமிழ்நாட்டுல இருக்க தற்குறிகளா. arigato மக்களே. Until we meet again.